மேஜர் கிரே இன்று வரப்போகும் செய்தியோடு 2 நாட்களுக்கு முன் லெப்டினன்ட் வெலஸ்லி வந்திருந்தார். பிறகு ஏன் நீ என்னிடம் சொல்லவில்லை? தாங்கள் 2 நாட்களாக மன உளைச்சலோடு எல்லோரிடமிருந்தும் தனிமைப்பட்டிருந்தீர்கள். தங்களிடம் வந்து பேச்சு கொடுப்பதற்கு தயங்கும்படியான சூழ்நிலை இருந்தது. Yes, I'm totally upset. அதனால்தான் வெலஸ்லி என்னை சந்தித்து இதை பற்றி சொல்லி தங்களிடம் தெரிவிக்க சொன்னார். நான் அதை சொல்வதற்குள்ளாக அவரே வந்துவிட்டார். ஓகே, இப்போது மேஜர் கிரே வந்து விட்டார் அல்லவா? அவர் மூலமாவது நாம் நினைத்தது நடக்கிறதா என்பதை பார்ப்போம். மார்க், நீயே சென்று அவரை அழைத்து வா. எஸ்கானல். Good morning, Colonel. Good morning, Major, and welcome. Major Gray, உன்னை பற்றியும் நீ செய்த சாதனைகள் பற்றியும் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். பிரிட்டிஷாருக்கு பணியமர்த்த பலரை அடக்கி வைத்தவன் நீ என்பதை நான் நன்றாக அறிவேன். ஆப்கானிஸ்தானில் நடந்த யுத்தத்தில் இன்னும் சில நொடிகளில் நாம் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற சூழ்நிலையில் நீ சரியான நேரத்தில் அங்கு சென்று அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றினாயே. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே அதை பற்றி பேசி பேசி மிகவும் வேந்ததே. அதை மறக்க முடியுமா? நான் செய்ததெல்லாம் மிகவும் சாதாரணமானதல்லவா? நீங்கள் செய்த சாதனை அன்று முதல் இன்று வரை எல்லோராலும் பேசப்படுகிறது. எதை பற்றி சொல்கிறாய் மேஜர் கிரே? ஐரோப்பா முழுவதையும் நம் பிடியில் கொண்டு வர வேண்டும் என்று நமது பிரிட்டிஷ் அரசாங்கம் முயற்சித்த போது அவை அனைத்திற்கும் சென்று ஒவ்வொன்றாக வென்று நம் பிடியில் கொண்டு வந்தவர் தாங்கள் அல்லவா? The sun never sets in the British Empire. சூரியனே அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்று சொல்லப்பட்டது என்றால் அதன் அடித்தளமாக இருப்பவர்களில் நீங்களும் ஒருவர் அல்லவா? மேஜர் கிரே, நீ என் மீது எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறாய் என்பதை நான் இப்போதுதான் அறிகிறேன். நீங்கள் எதுவும் செய்யவில்லையா? இல்லையே. எங்கே உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், நான் வரவில்லை என்று. அடிப்பாவி, நானே உன்னை பார்க்கவும் முடியாமல் பாகனருக்கு வருவதற்கு வழியும் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தேன். வழி தெரியாமல் தான் என்னை குளக்கரைக்கு வந்து தொட்டு தூக்கினீர்களா? வழி தெரியாமல் தான் எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்து என் கண்களை மூடி கலாட்டா செய்தீர்களா? வழி தெரியாமல் தான் உங்கள் வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டீர்களா என்று கேட்கப் போகிறாய், அப்படித்தானே? ஆமாம். உங்களை நேரில் பார்க்க முடியாவிட்டாலும் உங்களை பற்றிய விபரத்தையாவது உங்கள் அக்காள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் வெள்ளிக்கிழமை தவறாமல் இந்த கோயிலுக்கு வந்து எவ்வளவு தாமதமானாலும் அவரை பார்த்து பேசிவிட்டு போகிறேன். ஆனால் நீங்களோ என்னை பற்றிய நினைவே இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். ஆமாம், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் பேச மாட்டாய்? உன்னை பார்க்க முடியாமல் நான் தவித்த தவிப்பு எனக்குத்தானே தெரியும். உன்னுடைய நினைவை மறக்க முடியாமல் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தது எனக்குத்தானே தெரியும். ஏதாவது காரணம் கிடைக்காதா? பாகனேரிக்கு சென்று என் பைங்கிலியை பார்க்க முடியாதா என்று ஏங்கியது எனக்குத்தானே தெரியும். என்னவோ நீ மட்டும்தான் என்னை நினைத்து உருகிக் கொண்டிருப்பது போலவும் நான் ஏதோ உன் நினைவே இல்லாமல் இருப்பதும் போலவா பேசுகிறாய்? நீ என் நினைவில் புகுந்து என்னென்ன செய்தாய் தெரியுமா? என்னென்ன செய்தேன்? பார்க்கும் பொருள் எல்லாம் நீயாகவே தெரிகிறாய். நிலவை பார்த்தாலும் மலரை பார்த்தாலும் நீ, மணமக்களாக இருக்கும் மரபொம்மையை பார்த்தாலும் நீ. பொம்மையிலுமா? என்ன பொம்மையிலுமா என்று சாதாரணமாக கேட்கிறாய்? அந்த அனுபவம் எவ்வளவு இனிமையானது தெரியுமா? அந்த இனிய அனுபவத்தை எனக்கு சொல்லக்கூடாதா? சொல்கிறேன். நீயும் நானும்
கதவை தட்டி காரியத்தையே கெடுத்து விட்டார்கள். இன்னும் சிறிது நேரம் பொறுத்திருந்து தட்டினால் என்ன குறைந்தா போய் விடுவார்கள்? ரொம்பவும் தான் ஆசை. ஆசை இருப்பதால் தானே காதலிக்கிறோம். அது சரி, நம் விஷயம் உங்கள் அக்காவிற்கு எப்படி தெரிந்தது? அதை ஏன் கேட்கிறாய்? நான் உன்னை எப்படி பார்ப்பது, பாகனேரிக்கு எப்படி வருவது என்று குழம்பிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் வந்த என் அக்கா அதற்கு தக்க வழியை கூறி இன்று உன்னை பார்க்கும்படியும் செய்துவிட்டார்கள். எப்படி அவ்வளவு தைரியமாக இதை உங்கள் அக்காவிடம் சொன்னீர்கள்? நான் எங்கே சொன்னேன்? ஏருக்கு மாறாக என்னிடம் கேள்விகளை கேட்டு உண்மையை உணரும்படி செய்துவிட்டார்கள். எப்படி? கள்வனும் காதலிப்பவனும் அதிக காலத்திற்கு உண்மையை மறைக்க முடியாது என்று சொல்வார்கள். அவர்களது கண்களும் வார்த்தையும் அவர்களை எளிதாக காட்டிக் கொடுத்து விடுமாம். அப்படித்தான் நானும் என் அக்காவிடம் அகப்பட்டுக் கொண்டேன். கண்களை பார்த்தே கூட உண்மையை கண்டுபிடித்து விடுவார்களா? நிச்சயமாக. களவாடியவனின் கண்களில் எங்கே தன்னை கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற அச்சமும், கேட்கும் கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்வான். காதலிப்பவனிடம் ஒரு விதமான நாணம் தென்படும். கேட்கும் கேள்விகளுக்கு பாதி வார்த்தை கூட பதில் வராது. திக்கி திணறி தன்னைத்தானே காட்டிக் கொடுத்து விடுவான். தவளை தன் வாயால் கெடும் என்பது போல் என் நிலையும் ஆகிவிட்டது. உங்கள் அக்கா நம் காதலை பற்றி எந்த மறுப்பும் சொல்லவில்லையே? சொல்லாமல் இருப்பார்களா? சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? வைரமுத்தா, உன்னை பற்றி நாங்கள் எப்படியெல்லாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறோம் தெரியுமா? அழகான பெண்ணை உனக்கு மனமுடித்து வைக்கலாம் என்று பார்த்தால் இப்படி செய்து விட்டாயேடா. எங்கள் ஆசைகளை எல்லாம் நிராசையாக்கி விட்டாயே என்று மிகவும் வருத்தப்பட்டார்கள். நான் தான் காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்லி கல்யாணிதான் எனக்கு வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் அந்த பேச்சை நிறுத்திவிட்டேன். என்ன செய்வது? உங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை, எனக்கும் அதே நிலைதான். உனக்குமா? ஆமாம். உனக்கு என்ன பிரச்சனை? அதை ஏன் கேட்கிறீர்கள்? இப்போதெல்லாம் என் அண்ணன் என்னிடம் வந்து, கல்யாணி, உனக்கு கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நான் பார்க்கும் மாப்பிள்ளை கிராமத்தில் இருப்பவர், குடுமி வைத்தவர் போல் இல்லாமல் அழகாக தலைமுடி வைத்துக் கொண்டு கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டு வெள்ளை வெள்ளேர் என்று இருக்கக்கூடிய மாப்பிள்ளையை பார்க்க போகிறேன் என்று சொன்னார். அண்ணா, உங்கள் ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போவதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் நான் காதலிப்பவர் நீங்கள் சொல்வதைப் போல் இருக்க மாட்டார். தலையில் பெரிய குடுமி வைத்திருப்பார், நிறமும் சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்றேன். என்ன கல்யாணி, இப்படி சொல்லிவிட்டாயே என்று வருந்தினார். நானும் என்ன செய்வது, தெரியாமல் என் மனதை அவரிடம் கொடுத்து விட்டேன் என்றேன். அதனால் வெள்ளைக்கார துரை போல் மாப்பிள்ளை வரவேண்டும் என்ற எண்ணத்தை இத்தோடு விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். உன் அண்ணன் வெள்ளைக்காரன் போல் ஒருவனை உன்னை கல்யாணம் செய்து கொள்ள சொன்னாரா? இதை என்னை நம்ப சொல்கிறாய்? வெள்ளையன் என்று ஓலையில் எழுதியிருந்தாலே அதை சுக்குநூறாக கிழித்தறிவார். அவர் உனக்கு வெள்ளைக்காரனை மாப்பிள்ளையாக பார்ப்பாரா? அப்படியானால் உங்கள் வீட்டில் மட்டும் என்னை விட ஒரு அழகான பெண்ணை உங்களுக்கு தேடி விடுவார்களோ? சுற்றி இருக்கக்கூடிய இந்த தோட்டத்தில் என்னை போல் ஒரு அழகான பெண் இருந்து விடுவாளோ? இல்லையே, அது தெரிந்துதானே நான் உன்னை காதலிக்கிறேன். கல்யாணி, என் அக்கா நம் காதலை ஏற்றுக்கொண்டதே நமக்கு கிடைத்த முதல் வெற்றி. அவர் நமக்கு துணையாக இருப்பது நம் காதலுக்கு பலமான அஸ்திவாரம் அமைந்தது போன்றது. அந்த அடித்தளத்தை கொண்டு நமது வாழ்வை வளமாக அமைத்துக் கொள்ளலாம். நம் காதல் விவகாரத்தில் எனக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாவற்றையும் அக்காவே பார்த்துக் கொள்வார். இந்த விஷயத்தை சுமூகமாக தீர்ப்பதற்கு தக்கவாறு சந்தர்ப்ப சூழலை பார்த்து பக்குவமாக எடுத்துச் சொல்லி மற்றவர்கள் சம்மதத்தை பெற்று விடுவார். நம் காதலுக்கு இனி என் பக்கம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இனி உன் பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதற்கு தக்கவாறு எடுத்துச் சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. அச்சச்சோ, உங்கள் அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. என்னால் எதுவும் பேச முடியாது. உங்கள் வீட்டிலானாலும் சரி, எங்கள் வீட்டிலானாலும் சரி, உங்கள் அக்கா தான் பேச வேண்டும். நான் எதற்கும் வாயை திறக்க மாட்டேன். உன் வீட்டில் இருப்பவர்களை பற்றி நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எப்படி? அதற்குத்தான் என் நண்பன் கருத்த ஆதப்பன் இருக்கிறானே, அவனிடம் சொல்லி சுலபமாக இதற்கு சம்மதம் பெற்று விடலாம். என்ன சொன்னீர்கள்? என் சின்ன அண்ணனிடம் சொல்லி சுலபமாக சம்மதம் பெற்று விடுவீர்களா? என் பெரிய அண்ணனிடமாவது எப்படியாவது பக்குவமாக எடுத்து சொன்னால் அதை பற்றி சிறிது யோசிக்கலாமே என்று சிந்திப்பார். ஆனால் என் சின்ன அண்ணன் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கல்யாணி, கருத்த ஆதப்பன் என் நண்பன். அவர் உங்களை நண்பராக வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம், மைத்துனராக நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ எதற்கும் கவலைப்படாதே, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி சரி, நேரமாகிவிட்டது, நான் புறப்படுகிறேன். என்ன, புறப்படுகிறாயா? எவ்வளவு நாட்களுக்கு பிறகு நாம் சந்தித்திருக்கிறோம், அதற்குள் புறப்படுகிறேன் என்கிறாயே? பிறகு போகாமல் இங்கேயே இருக்க முடியுமா? உங்கள் அக்காவை பார்த்து பேச வேண்டும் என்பதற்காகவே வீட்டிலிருந்து சீக்கிரமாக புறப்பட்டு விட்டேன். புறப்படும் போதே அம்மா சொல்லித்தான் அனுப்பினார். கல்யாணி, உன்னுடன் யாரும் துணைக்கு வர முடியவில்லை, அதனால் கோயிலில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சீக்கிரம் வந்துவிட வேண்டும் என்றார். அவர் சொன்னபடி செய்யவில்லை என்றால் அடுத்த முறை கோயிலுக்கே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அது மட்டுமல்ல, வேறென்ன? நான் எப்போது கோயிலுக்கு வந்தாலும் அம்மா துணைக்கு வருவார். அவர் வர முடியாத பட்சத்தில் கணக்கு பிள்ளையை துணைக்கு அனுப்பி வைப்பார். இன்று நான் அவர்கள் சொன்னபடி நடந்து கொண்டால்தான் அவர்கள் என்னோடு வருவதை என்னால் தவிர்க்க முடியும். இல்லை என்றால் அவ்வளவுதான். ஆமாம் கல்யாணி, நீ சொல்வது சரிதான். நீ எப்படியாவது உன் அம்மாவை உன்னோடு வராமல் பார்த்துக்கொள். நானும் அக்கா என்னோடு வராமல் பார்த்துக் கொள்கிறேன். எப்படியாவது நாம் அவர்களை தவிர்ப்போம். தவிர்ப்பாய் வைரமுத்தா, தவிர்ப்பாய். இந்த அக்காவின் தேவை முடிந்து விட்டதல்லவா, அதனால் இப்படித்தான் சொல்வாய். இனிமேல் இந்த அக்காவின் உதவி உனக்கு எதற்கு? எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசி எப்பொழுது எங்கே சந்திக்க போகிறீர்கள் என்று தீர்மானித்துக் கொள்வீர்கள், அப்படித்தானே? கல்யாணி, நீ உன் அம்மாவை தவிர்த்து விடு, இவன் அவன் அக்காவை தவிர்த்து விட்டு வரட்டும். அக்கா, நீயே இப்படி கோபித்துக் கொண்டால் எப்படி? உன்னுடைய துணை இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் கல்யாணியிடம் விளையாட்டாக அப்படி சொன்னேன். எங்கள் காதல் மாளிகைக்கு அஸ்திவாரமே நீதானே. அஸ்திவாரம் சரியில்லை என்றால் மாளிகை எப்படி அக்கா நிலைத்து நிற்கும்? காதலியுடன் ஒரு பேச்சு, அக்காவை கண்டவுடன் ஒரு பேச்சு. வைரமுத்தா, நீ நன்றாக பிழைத்துக் கொள்வாய். ஆமாம், சாமி கும்பிடத்தானே போனாய், அதற்குள் வந்து விட்டாய். ஏனப்பா கேட்க மாட்டாய்? உனக்கு கல்யாணியுடன் பேசிக் கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாதே. நானும் எத்தனை முறைதான் இந்த பிரகாரத்தை சுற்றி சுற்றி வருவது. கல்யாணி, நீ வந்து வெகு நேரம் ஆகிவிட்டதால் இன்னும் வீடு திரும்பவில்லையே என்று வீட்டில் உன்னை தேட ஆரம்பித்து விடுவார்கள். அதேபோல் புதிதாக ஒருவன் இன்று என்னோடு கோயிலுக்கு வந்திருக்கிறான். இதன் மூலமாகவே வீட்டில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. சீக்கிரம் புறப்படுங்கள், நேரமாகிறது. கல்யாணி, நாம் நாளை சந்திப்போமா? என்ன, நாளையே வா? என்னால் முடியாது. உங்களுக்கு என்ன, நீங்கள் ஆண் பிள்ளை, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு இங்கு வந்து விடுவீர்கள். ஆனால் என் நிலை அப்படி இல்லை. என்னை தனியே எங்குமே அனுப்ப மாட்டார்கள். ஏதோ வாரம் தவறாமல் இந்த கோயிலுக்கு வருவதால் இங்கு ஏதும் எனக்கு பிரச்சனை இல்லை என்ற தைரியத்தில்தான் அனுப்புகிறார்கள். அதையே நான் காரணமாக்கிக் கொண்டு அடிக்கடி கேட்டேன் என்றால் நீ எங்குமே போக வேண்டாம் என்று தடை விதித்து விடுவார்கள். இது தேவைதானா? வேண்டாம் வேண்டாம், உன் விருப்பப்படியே செய். அடுத்த வாரம் இதே நாள், இதே கிழமை, இதே நேரம் சந்திப்போம். நான் வருகிறேன். ஓ, விஷயம் அப்படி போகிறதா? பாகநேரிக்கும் பட்டமங்கலத்துக்கும் நடுவே பகை மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்தேன். பாசமும் சேர்ந்திருக்கிறதா? இது எப்படி உருவானது? கூடாதே, 2 சேரக்கூடாதே. இது புது கதையாக அல்லவா இருக்கிறது. இதை பற்ற வைத்து விட வேண்டியதுதான். நான் உங்களோடு பணியாற்ற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக காத்துக் கொண்டிருந்தேன்.
மேலதிகாரிகளிடம் சென்று என்னை கர்னல் அக்னிவ் இருக்கும் இடத்தில் அவரோடு சேர்ந்து பணியாற்றும் வகையில் அனுப்பி வையுங்கள் என்று வேண்டிக் கொள்ள நினைத்தேன். ஆனால் என்ன ஆச்சரியம், அதே நேரத்தில் தாங்கள் என்னை அனுப்பி வைக்க சொல்லி எழுதிய கடிதம் வந்தது. அதை கண்டு அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். வண்டர்ஃபுல். நாம் ஒருவரை பற்றி நினைத்தால் அதன் எதிரொலி அவர்கள் மனதிலும் ஏற்படும் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். எப்படியோ நீ என்னுடன் வந்து சேர்ந்து விட்டாய். நான் மட்டும் வரவில்லை கர்னல், என்னோட பல போர்களில் பங்கு கொண்டு வெற்றி பெற்று சேர்ந்த பெரும் படையை அழைத்து வந்திருக்கிறேன். ஆயுதங்கள் பலவற்றையும் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களிடமுள்ள வீரர்களுக்கு போதுமான ஆயுதங்கள் இல்லை என்றால் நான் கொண்டு வந்திருக்கும் ஆயுதங்களில் இருந்து தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். பிரிட்டிஷர்ஸின் எந்த படை பிரிவிலும் ஆயுதங்களே இல்லை என்ற நிலை வரக்கூடாது. அப்படி சொல் மேஜர் கிரே. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கரங்கள் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நீண்டு செல்லும் என்று நிரூபிக்க வேண்டும்.